நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி அரை மணி நேரத்துல நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கறோம். நான் அரை மணி நேரம் கூட ஆகல, வெறும் 22 நிமிஷம் ஆச்சு. அதை நான் ரொம்ப ஸ்பீடு பண்ணி ஒரு 6 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பார்க்க போறோம். நான் இப்படிதான் என்னோட கட்டிங் நான் எவ்வளவோ வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நான் லாஸ்டா என்னோட ஸ்டிச்சிங் இப்படிதான் இருக்கும். நான் இப்படிதான் ஸ்டிச் பண்ணி எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதை நம்ம சின்ன மிஸ்டேக் நம்ம சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மிஸ்டேக் வருதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஒதுக்கிட்டோம்னா அது நமக்கு எப்பயுமே ஒட்டே ஒட்டாது. ஒரு மிஸ்டேக்கா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவோ வீடியோ பாருங்க, எத்தனை கிளாஸ்க்கு வேணாலும் போங்க, எந்த கிளாஸ்க்கு போனாலும் மிஸ்டேக்ன்றது வரும். இது வந்து அனுபவ பாடத்தால மட்டும்தான் நம்ம ஒரு டெய்லரிங்க வந்து முன்னேற முடியும். கண்டிப்பா இப்போ ஒருத்தர் ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுக்குறோம்னா அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை, அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஏத்துக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து அறிவுரையா சொல்லுவாங்க, இந்த மிஸ்டேக் திட்டிக்கோங்க, அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை அடுத்து நம்ம திருத்திர வேலையை தான் பார்க்கணும். தவிர அவங்க கஷ்டமா நம்ம குறை சொல்றாங்க, நம்ம ப்ளவுஸ் தைக்க மாட்டேங்குது வந்து அப்படின்னு கண்டிப்பா சொல்லாதீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவோ எத்தனையோ வேர்ட்டு நான் எத்தனையோ திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து நம்மளால முடியும் நினைச்சா நம்ம ப்ளவுஸை வாங்குறோம், அது ஏதோ ஒரு மிஸ்டேக், அதை நம்ம திருத்தணும். சரிங்கக்கா, நான் அடுத்து அந்த தப்பை நான் சரி பண்ணிக்கிறேன், அடுத்த தப்பு வராது, நீங்க கண்டிப்பா அடுத்து கொடுங்க, நான் அந்த மிஸ்டேக் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு ப்ளவுஸை வாங்கி தச்சு பாருங்களேன், கண்டிப்பா அடுத்த தப்பு வராது, நம்மளால முடியும். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் எதுவுமே இல்லை, ஃபோன் கூட இல்லை. ஆனா அப்பயே நம்ம ப்ளவுஸ் தச்சு போட்டிருக்கோம். அப்ப யோசிச்சுப்பாங்க, இது ஒரு கலை, இந்த கலையை நீங்க அனுபவத்தால மட்டும்தான் நீங்க ஸ்டிச் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஈஸி தான், அதாவது புரிஞ்சுக்கிட்டு படிச்சா ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து எவ்வளோ கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வந்து கிளாஸ்க்கெல்லாம் போகவே இல்லை. எனக்கு ஒவ்வொரு அனுபவம் தான். எனக்கு நானும் யூடியூப்பை பார்த்து எத்தனையோ யூடியூப்பை பார்த்து நான் ஸ்டிச் பண்ணேன். எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மைண்டுக்கு நானா ஒன்று, சரி இப்படி இது இந்த அளவு இது போட்டால் சரியா இருக்கும்னு ஒரு யோசனையில் நானா பண்ண ஆரம்பிச்சு, இது என்னோட கட்டிங் ஸ்டைல், நான் இப்படி தான் போடுவேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி. அதே மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அதை திருத்திக்கலாம். இப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, அந்த குறையை ஏற்றுக்காதீங்க. அது அனுபவமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நீங்கள் சரி பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தச்சு கொடுப்பீங்க. நீங்கள் தச்சதை ஒருத்தவங்க போட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு இப்போ டெய்லர்னா உங்களுக்கு என்ன முக்கியம்? ஒன்று ஃபினிஷிங் முக்கியம், அதுக்கப்புறம் ஃபிட்டிங் வேணும், அதுக்கப்புறம் நியாயமான விலை. இப்போ ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறோம், 150 வாங்க 200 வாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ லைனிங் ப்ளவுஸ்னா இவ்வளோ ரேட்டு, இதுதான் இந்த ரேட் நம்ம கட்டுப்படி ஆகும். நியாயமான விலையை வாங்கினா போதும். அரை மணி நேரத்தில் இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைக்கிறேன், அரை மணி நேரத்தில் நான் தச்சுறேன். கட்டிங்க்கு 1/4 மணி நேரம், அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம், அதுக்கு நான் 300 ரூபா ஸ்டார்ச் பண்ணுறது ரொம்ப தப்பு. எனக்கு 100 ரூபா போதும், அது நியாயமான விலை. நம்ம நூல் கொண்டு வாங்குறோம், நம்ம கண்டிப்பாக செலவுக்கு அதெல்லாம் சேர்த்து 100 ரூபா, அது நியாயமான விலை. அரை மணி நேரத்தில் நம்ம 100 ரூபா சம்பாதிக்கணும், அது நியாயமான விலை. அந்த மாதிரி வச்சுக்கணும். நியாயமான விலையில நம்ம வந்து ரன் பண்ணணும். ஒரு தொழிலை எப்பயுமே நம்மளோட ஒரு தொழிலை பிடிச்சி ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை மட்டும்தான் தரும். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் தச்ச புதுசுலாம் எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வரும், எனக்கு தைக்கவே பிடிக்கல. நான் அப்புறம் வேற வேலைக்கு தான் நான் போனேன். வீட்டில் 2 மிஷின் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து நைட் வந்து எனக்கு அதாவது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் நான் தச்சுக்கிட்டு வேற வேலைக்கு வெளியே போக ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க டெய்லர், அவங்க எனக்கு மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க, நீ வந்து பெரிய ஒரு தொழில் இருக்க, வீட்டில் இருந்துக்கிட்டேவும் நீ தைக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய தொழில்ப்பா, அதை நீ ஏன் விட்டு நீ வேலைக்கு போகிற? எனக்கு நான் கடை வச்சிருந்தேன், கடை முன்னாடி வந்து என்னை வந்து திட்டிட்டு போனாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மிஸ்டேக்னா வரதான் செய்யும், அதை நம்ம சரி பண்ணணும், இதை விட்டுறாத அப்படின்னு என்கிட்ட மோட்டிவேஷனாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆசையில தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் டெய்லரிங்ல நான் சம்பாதிக்கணும் அந்த ஒரு எண்ணத்துலேயும் நான் இது வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் நம்ம சும்மா இருக்கோம், 2 குழந்தைகள் ஆகிடுச்சு, சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மிஷின் எடுத்து போட்டேன். ஃபஸ்ட்டு சாதா மிஷின் எடுத்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சேன். பல மிஸ்டேக்கள் வந்துச்சு, பல பேர் என்னை திட்டினாங்க. நான் குழந்தைகளை வச்சுட்டு என்னால் கிளாஸுக்கு போக முடியல, அதுதான் மெயின் ரீசனு. பிள்ளைகளை வச்சுட்டு கிளாஸுக்கு போக முடியல. அதனால நான் வீட்டில் இருந்து யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை பழகி முடிச்சேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு, அப்போ வந்து புதுசு ஆரி ஒர்க்கு பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகிடுச்சு. ப்ளவுஸை பார்த்தோன்னே இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடணுன்ட்டு ஒரு ஆசையில் ஆரி ஒர்க்கை பழகினேன். ஆரி ஒர்க்கை பழகினப்பறம் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பார்த்தோன்னே இன்னும் ஆசை கூடிடுச்சு. நம்மளால் 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்க முடியாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை வச்சு நம்ம சரி பண்ணுற மாதிரி ஒரு அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சி நான் இந்த மேனுவல் ஸ்டிச்சிங் மிஷின் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜிக்ஜாக் மிஷின், அது அப்படிதான் நம்ம ஒவ்வொன்றா தான் நம்ம பழகணுமே தவிர நம்மளால முடியாதுன்னு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இது எனக்கு ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு. என்னால் சம்பாதிக்க முடியும். நான் ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன், 7 சீட்டு போடலாம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம இது பண்ணிக்கலாம், வீட்டு செலவு பார்த்தா குழந்தைகளை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அதாவது இது வந்து நம்மளுக்கு எவ்வளோதான் காசு இருந்தாலும் நம்மளுக்கு தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. கஷ்டம் இருந்தாலும் நான் இருக்கிறது வாடகை வீடு தான், பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இதுவே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசுன்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எதையுமே நம்ம குறைச்சப்படும். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம திருத்திக்கிட்டாலேவும் நம்ம வாழ்க்கையை நம்ம எவ்வளவோ சரி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க கூட அவங்களுக்கு வந்து மிஷின் இருக்கு அவங்க வீட்டில், அதே மாதிரி அவங்க தைக்கவும் தெரியும். ஆனால் தெரிஞ்சவங்க வந்து அவங்க சூழ்நிலை, அவங்களுக்கு சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே ஆனால் அவங்க அந்த தொழிலை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பையன் கஸ்டமர் வந்து குறை சொல்லுவாங்க, யாராவது ப்ளவுஸ் வாங்கி திட்டுவாங்க, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிலாம். அதை ஏன் நீங்கள் திட்டா எடுத்துக்கிறீங்க, அதை அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்மளால் முடியாதுன்னு எந்த விஷயத்தையுமே கிடையாது, தள்ளி போடக்கூடாது. நம்மளால் முடியும்ட்டு எந்த விஷயமும் நம்ம கையில் எடுக்கணும், அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு, நம்ம தையல் துறையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், ஒரு ஷாப் வைக்கணும். ஷாப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங், ஓவர்லாக் மிஷின் எல்லா மிஷின் இறக்கி நம்ம வந்து நான் ஒரு கடை வைக்கணும்னு ஒரு ஆசையாயிருச்சு. அதுக்கான படியை தான் நான் எடுத்து வைக்கிறேன்.
ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து நிதானமாக நம்ம கனவுல நோக்கி தான் போகணுமே தவிர கனவுகளுக்கு பின்னாடி போகக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் இதில் இறங்க நம்ம மைண்ட் வந்து இதில் இறங்கிட்டாலே எந்த ஒரு சிந்தனையும் எதுவும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு மனநிறைவோட வேலை செய்ய முடியும். ஒரு ப்ளவுஸை நம்ம தச்சு அந்த கஸ்டமர் சொல்ல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, சூப்பராக இருப்பா, நல்லா இருப்பா, சூப்பராக இருக்கு பாருங்க, பிடிச்சிருப்பா, இதே மாதிரி தச்சு கொடுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் 2000 வாங்கினாலும் சரி, 1000 வாங்கினாலும் சரி, 3000 வாங்கினாலும் சரி, ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம அடுத்து எந்த ப்ளவுஸை தச்சாலும் நம்ம அது மாதிரி தைக்கணும், பர்ஃபெக்டாக தைக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த எண்ணத்துலேயே நம்ம தப்போம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை தரும். ஏன் இந்த வீடியோவில் நான் இப்படி தைக்கணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்லலைன்னு தெரியுமா? இது வந்து உங்களுக்கு குழப்பக்கூடாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு வீடியோ பார்த்து என் வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது குழப்பத்தை கொடுக்கும். எனக்கும் குழப்பத்தை கொடுத்துருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் என்னோட கட்டிங் வீடியோவோ என்னோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். எனக்கு இது புதுசு தான், நான் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப சப்ஸ்கிரைபரோ ரொம்ப இதுவும் வியூஸும் இல்லை, எனக்கு வியூஸ் எல்லாம் அவ்வளவும் இல்லை. நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆசை, அதை நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்படி நம்ம வந்து எனக்கு வீடியோ பார்த்தோம், நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டோம், ஏன் நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசையில் நான் வீடியோ போடுறேன். இன்னும் வியூஸும் ஆகலை, வெறும் 3 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஆனால் நான் மனசு உடையில எனக்கு வரும், நான் கஷ்டப்படுறதுக்கு ஒவ்வொருக்கும் வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை தான் நான் ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு வரலையே அடுத்து அப்படி விடலை, நம்ம ட்ரை பண்ணுவோம், அது வரையில் வரட்டும், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.